ஹாய் கைஸ், ஐ எம் கார்த்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாம் ஏன் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம்? நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் இந்த கேள்வி கேட்டிருப்போம். ஏன் ஒரு சிலர் மட்டும் சக்ஸஸாக ஆகிறாங்க, நாம் மட்டும் ஏன் அப்படியே இருக்கோம்னு. ஆனால் அதுக்கான பதில் எங்கிட்ட டேலண்ட் இல்லை, பணம் இல்லை, லக் இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இதுக்கு உண்மையான பதில் என்னன்னா நம்மளோட மைண்ட் தான். இன்றைக்கி அந்த மைண்ட் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ், நாம் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கும்போது அதுக்கு பயந்துக்கிட்டு எனக்கு இப்போது டைம் இல்லை, என்கிட்ட போதுமான பணம் இல்லை, எனக்கு பேக்ரவுண்டு யாரும் இல்லை, எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நாம் அதை தவிர்த்துக்கிட்டே இருப்போம். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு சரியான நேரம் இல்லை அப்படின்னு நாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நாம் அதை தட்டி கழிச்சிக்கிட்டே இருப்போம். ஃபியர். நாம் ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு பயந்துக்கிட்டு அதை ஆரம்பித்தா ஃபெயிலியர் ஆகிடுமோ, நம்மளை பார்த்து யாராவது சிரிப்பாங்களோ இல்லை நம்மளை கலாய்ப்பாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அதை இப்போ ஆரம்பிக்காமல் அதை தள்ளி போட்டுக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நாம் அதை விட்டுருவோம். நம்ம இப்போ பேசினா, நம்ம இந்த இடத்துல பேசினா அது தப்பாக போயிடும், இப்போ வேணாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அதை பற்றி பேசாமையே இருந்துக்குவோம். கம்பேரிங் மைண்ட் செட். படிக்கும்போதோ இல்லை காலேஜ் போகும்போதோ இல்லை ஊர்லேயோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூடயோ நம்மளை நாம்ளே கம்பேர் பண்ணி, அவங்க நல்லா படிக்கிறான், அவன் ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாடுறான், அவன் பெரிய ஆள் ஆகிட்டான், நான் இப்படியே இருக்கேன், அதனால் என்னால் முடியாது, அவனுக்கு எல்லாமே சப்போர்ட் இருக்குது, எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. வாழ்க்கையோட மற்றவங்க லைஃப்பை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து நம்மளை நாம்ளே தாழ்த்தி பேசிக்கிறது. கம்ஃபர்ட் ஜோன். நம்ம புதுசாக எதுவும் செய்யாமல் அது பாதுகாப்பாக இருக்கிறது, அதுக்குள்ளேயே நம்ம இருந்துக்கிட்டு இதில் இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கிற ஒரு மைண்ட் செட். உதாரணம் என்னன்னா, எனக்கு இதே ஜாப் போதும், நான் வேறு எந்த ஜாப்புக்கும் போகலை, எனக்கு இதே பொசிஷன் போதும் ஜாப்பில், எனக்கு வேறு எந்த பொசிஷன் வேணாம் அப்படிங்கிறதோ, இல்லை புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தா எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறதோ, இல்லை இதே இடத்துல இருந்துடலாம், நம்ம ஏன் வேறு இடத்துக்கு போய்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பானே அப்படின்னு நம்மளை நாம்ளே சோக்குள்ளே வச்சுக்கிறது. நோ டிசிப்ளின். ஒரு நாள் மோட்டிவேஷனாக இருந்துட்டு மற்ற நாள் டிமோட்டிவேஷனாக ஆகிறது. இதுக்கு இல்லாமல் தொடர்ச்சியாக ஒன்று பண்ணாமல் இன்றைக்கி வேணாம் நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லை நாளான்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளாக தள்ளி போடுறதோ, இல்லை அது செஞ்சால் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு அதை செய்யாமல் இருக்கிறதோ, நம்ம ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஜிம்மு நாளைக்கு போகலாம் நாளான்னைக்கு போகலாம் அப்படின்னு தள்ளி போடுறது. அப்புறம் ஒரு டைம் டேபிளை நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. பிளேமிங். நாம் செஞ்ச தப்புக்கு நாம்ளே ஒத்துக்காமல் மற்றவங்களே இல்லை நம்ம சூழ்நிலையவோ காரணம் சொல்கிறது. உதாரணத்துக்கு டீச்சர் சரியில்லை, அதனால தான் நான் ஃபெயில் ஆகிட்டேன், என்னோடய பாஸ் சரியில்லை, அதனால தான் என்னோடய கெரியரே போச்சு, என் பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணல, அதனால தான் எனக்கு லைஃபே செட் ஆகலை, இன்றைக்கி டைம் இல்லை நாளைக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறது. அதாவது என்னென்னா, அவங்க காரணம், சிஸ்டர் சரியில்லை, மற்றவங்க தான் தப்பு பண்ணுறாங்க, நான் தப்பு பண்ணலை, இந்த உலகம் தான் தப்பு அப்படின்னு நம்மளை மற்றவங்கள நாம் ப்ளேமிங் பண்ணுறது. ஃபேஷன். அதாவது நான் எவ்வளோ நாளாக முயற்சி பண்ணுறேன், எனக்கு ரிசல்ட் இல்லை, இதில் இருந்து எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல, இதில் எனக்கு வேல்யூவே இல்லை அப்படின்னு பாதியிலேயே நிறுத்துறது. உதாரணத்துக்கு ஜிம் போகிறோம், உடனே எனக்கு உடம்பு எந்த மாற்றமும் தெரியலை, பிஸ்னஸ் பண்ணுறேன், அதில் எனக்கு லாபமே வரலை, ஸ்டடி பண்ணுறேன், எனக்கு அதில் ரிசல்ட்டே கிடைக்கல, நான் சுமார்ட்டாக இல்லை அப்படின்ட்டு அதை நம்ம பாதியிலேயே நிறுத்துறது. டாக்ஸிக் என்விரான்மெண்ட். நம்மளை சுற்றி இருக்கிற ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம கூட வேலை செய்கிறவங்களோ நம்மளை டவுன் பண்ணி பேசும்போது, நீ எதுக்கும் ஆக மாட்ட, இதுக்கு உனக்கு செட் ஆகாது, நீ வேஸ்ட்டு, இதில் இருந்து நீ பெருசாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பேசும்போது நம்மளை நாமளே நெகட்டிவாக நினச்சிக்குவோம். உதாரணத்துக்கு நாம் ட்ரை பண்ணால் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்மளை யாருக்கும் பிடிக்காது, நம்ம ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம பேக்ரவுண்டில் இருந்து யாருமே பெரிய ஆளுங்களாக இல்லை, அதனால் நம்மளாலையும் முடியாது, இங்கே இருந்தால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நம்மளை நாம்ளே டவுன் பண்ணி பேசிக்கிறது. நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா இது உங்களோட லைஃப்பில் இருக்கான்னு? கங்க்ராட்ஸ். அப்போனா உங்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. அவேர்னஸ் வந்தால் உங்களை நீங்களே சேஞ்ச் பண்ணிக்குவீங்க. சக்ஸஸ் ஆகாதவங்க விதியை குறை சொல்லுவாங்க,
சக்ஸஸ் ஆனவங்க அவங்க பழக்கத்தை மாற்றிக்குவாங்க. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்.